அன்பான மக்களே, கௌதம புத்தர் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆமகந்த என்ற பிராமணர் இருந்தார். அவருக்கு 500 மாணவர்களும் இருந்தார்கள். அந்த 500 மாணவர்களுடன் சேர்ந்து ஆமகந்த என்ற பிராமணர் இமயமலையை நோக்கி தவ வாழ்க்கை வாழ்வதற்காக சென்றார்கள். இமயமலைக்கு சென்று ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கு தங்கி தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அவர்கள் சாமை, சிங்குல, சீனக்கு என்ற தானியங்களை மட்டுமே உண்டு வாழ்ந்தார்கள். மேலும் கீரை வகைகள், கிழங்கு வகைகள், பழங்களை மட்டுமே உண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் மீனும் மாமிசமும் உண்டதில்லை. அத்தகைய கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நிறைய ஒழுக்கமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக உப்பும் புளிப்பும் சேர்த்து கொள்ளாததால், உணவில் சேர்த்து கொள்ளாததால் பண்டுரோக என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தார்கள். ஆக அந்த தவசிகள், அந்த ஆமகந்த என்ற தவசியும் அவருடைய 500 சீடர்களும் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்திற்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய அந்த தவசிகளை பார்த்து நன்கு வரவேற்று உபசரித்து உணவு இருப்பிடங்களை கொடுத்து நன்கு உபசரித்தார்கள். அவர்களை கவனித்துக் கொண்டார்கள். அந்த மக்கள் எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு அந்த தவசிகளிடம் கூறுவார்கள், அந்த பிராமணர்களிடம் கூறுவார்கள், ஐயர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக இங்கேயே தங்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்கள் தானம் அளிக்கிறோம் என்று அந்த மக்கள் கூறினார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அவர்களை அங்கே தங்க வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமாக உணவுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தானம் வழங்கினார்கள். அந்த தவசிகள் ஒரு 4 மாதங்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். 4 மாதங்களாக அங்கு தங்கி நல்ல உணவுகளை உப்பும் புளிப்பும் சேர்த்து கொண்டதால் அவர்களுடைய அந்த பண்டுரோக என்று சொல்லக்கூடிய நோய் தீர்ந்து விட்டது. நலமுடன் இருந்தார்கள். அதனால் அந்த தவசிகள் மீண்டும் தங்களுடைய ஆசிரமத்திற்கு செல்ல முடிவெடுத்தார்கள். மக்களிடம் கூறினார்கள், அவர்களுடைய விருப்பத்தை கூறினார்கள். மக்களும் அவர்கள் அந்த தவசிகள் செல்வதற்கான பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். போகும்போது அவர்களுக்கு தேவையான அரிசி, எண்ணெய், உப்பு, புளிப்பு போன்றவற்றை மூட்டையாக கட்டி அவர்களுக்கு தானம் வழங்கினார்கள். அந்த தவசிகளும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆசிரமத்திற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு பகவான் கௌதம புத்தர் உலகில் தோன்றினார். அவர் தர்ம உபதேசங்களை, தம சக்கரங்களை போதித்து சாவத்தி நகரில் தங்கியிருந்தார். அப்போது பகவான் கௌதம புத்தர் அந்த தவசிகள் வந்து சென்ற அந்த கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தார். ஆக சாவத்தில் இருந்து படிப்படியாக நடந்தே பகவான் கௌதம புத்தர் அவருடைய சீடர்களுடன், சங்கத்தினருடன் இணைந்து அந்த கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த கிராமத்திற்கு வந்ததும் மக்கள் பகவான் புத்தரையும் அவருடைய சங்கத்தினரையும் நன்கு வரவேற்றார்கள். நிறைய தான உபசரிப்புகளை செய்தார்கள். பகவான் புத்தருக்கு தேவையான, அவருடைய சங்கத்திற்கு தேவையான அனைத்து வகையான தானங்களையும் வழங்கி சிறப்பித்திருக்கார்கள். பகவான் புத்தர் அந்த மக்களுக்கு, அந்த கிராமத்த வாசிகளுக்கு நல்ல தர்ம போதங்களை செய்து உபதேசம் செய்த அறிவுரைகளை கூறினார். அதனால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சிலர் சோதாபன்ன நிலையை அடைந்தார்கள், சிலர் சகதாகாமி நிலையை அடைந்தார்கள், சிலர் அனாகாமி நிலையை அடைந்தார்கள், சிலர் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு அரகந்த நிலையும் அடைந்தார்கள். அதன் பிறகு பகவான் கௌதம புத்தர் சாவத்தி நகரத்திற்கு மீண்டும் திரும்பி சென்று விட்டார். அதன் பிறகு அந்த இமயமலையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த அந்த தவசிகள் மீண்டும் ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு வந்தார்கள். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த கிராமத்திற்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய வருகையை முன்பே அறிந்து அவர்களுக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து அவர்களை நன்கு உபசரித்தார்கள். ஆக கௌதம புத்தர் அந்த கிராமத்திற்கு வந்து சென்ற பிறகு திரும்பவும் அந்த ஆசிரமத்திலிருந்து அந்த தவசிகள் அந்த கிராமத்திற்கு வந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்து மக்கள் முன்பை போல அவர்களை உபசரிக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கவில்லை. தேவையான முன்பை கொடுத்த அந்த மரியாதையை திரும்பவும் கொடுக்கவில்லை. அதனால் அந்த ஆமகந்தர் என்ற அந்த பிராமணருக்கும் மற்ற அவருடைய சீடர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன ஆகிவிட்டது இந்த கிராமத்திற்கு?
இந்த கிராமம் அரச தண்டனையால் பாதிக்கப்பட்டதா, அல்லது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டதா, அல்லது எங்களை விட ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் யாரேனும் வந்தார்களா என்று சந்தேகம் இருந்தது. அதனால் அவர் அந்த தவசி மக்களிடம் கேட்பார், மக்களே, இந்த கிராமத்திற்கு என்ன ஆயிற்று? முன்பு போல இல்லையே. அரச தண்டனையால் பாதிக்கப்பட்டதா, அல்லது பஞ்சம் ஏதும் ஏற்பட்டதால், அல்லது எங்களை விட சிறந்த ஒழுக்கத்தில் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் யாரேனும் வந்தார்களா என்று கேட்டார்கள். மக்கள் அதற்கு பதில் கொடுத்தார்கள், இல்லை ஐயனே, இல்லை ஐயர்களே, இந்த கிராமம் என்பது அரச தண்டனையாலோ பாதிக்கப்படவில்லை, அல்லது பஞ்சமும் ஏற்படவில்லை. ஆனால் உலகில் புத்தர் தோன்றியுள்ளார். இந்த பகவான் புத்தர் இந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் எல்லாருடைய மக்களுக்கும் எல்லாருடைய நன்மைக்கும் ஏற்ற தர்மத்தை போதிக்கிறார் என்று அந்த மக்கள் கூறினார்கள். அந்த தவசிகள் கேட்டார்கள், மக்களை என்ன சொல்கிறீர்கள்? புத்தர் என்றா கூறுகிறீர்கள்? மக்களும், ஆம் ஐயர்களே, புத்தர் என்றுதான் நாம் கூறுகிறோம் என்று 3 முறையும் புத்தர் என்றுதான் சொன்னார்கள். உடனே அந்த ஆமகந்தன் என்ற பிராமணரும் அவர் முடிவு செய்தார், ஆஹா, பகவான் புத்தர் தோன்றுவது என்பது அரிது. அத்தகைய புத்தரை சென்று தரிசிப்பது என்பது நன்மையை பயக்கும் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அந்த மக்களிடையே திரும்பவும் அவர் கேட்பார், அந்த புத்தர் ஆமகந்தத்தை உண்ணுகிறாரா என்று கேள்வி கேட்டார். மக்கள் ஆமகந்தம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். ஆமகந்தம் என்றால் மீனும் மாமிசமும் என்று கூறுவார். மக்களும், ஆம், பகவான் புத்தர் மீனும் மாமிசமும் உண்ணுகிறார் என்று பதில் கொடுத்தார்கள். உடனே அந்த ஆமகந்த என்ற பிராமணர் அவருக்கு சந்தேகம் இல்லை. எப்படி அவர் புத்தர் என்பவர் மீனும் மாமிசமும் உண்ணுகிறார், அவர் எப்படி புத்தராக இருக்க முடியும் என்று அவருக்கு சந்தேகம் இல்லை. எனவே எவ்வாறானில் நான் அவர் இருக்கும் இடம் சென்று அதை கேட்டு அறிந்து கொள்கிறேன் என்று முடிவு செய்து அந்த ஆமகந்த என்ற பிராமணரும் அவருடைய சீடர்களும் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இடத்தில் தங்கி ஒரு தாய் பசு தன்னுடைய கன்றுக்குட்டியை தேடி அலைவதை போல பயணம் செய்து படிப்படியாக பயணம் செய்து பகவான் புத்தர் இருக்கக்கூடிய அந்த சாவத்தி நகரத்தை வந்து அடைந்தார். பகவான் புத்தர் அந்த இடத்திற்கு வந்தபோது பகவான் புத்தர் அந்த இடத்தில் தர்ம போதனை செய்வதற்கான தயாராக அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த பிராமணர்கள் அங்கு வந்ததும் பகவான் புத்தருக்கு எந்த மரியாதையும் செய்யாமல் ஒரு ஓரமாக அமர்ந்தார்கள். பகவான் புத்தர், கௌதம புத்தர் தன்னுடைய உரையை தொடங்கினார். பிராமணர்களே, நீங்கள் எல்லோரும் நலந்தானே என்று விசாரித்தார். அந்த பிராமணர்களும், ஆம் கௌதமரே, நாங்கள் எல்லோரும் நலந்தான் என்று பதில் கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த ஆமகந்தர் கேள்வி எழுப்பினார், கௌதமரே, நீங்கள் ஆமகந்தத்தை உண்பீர்களா என்று கேள்வி கேட்டார். பகவான் புத்தர் கேட்பார், ஆமகந்த என்றால் என்ன பிராமணரே என்று கேள்வி கேட்பார். அதுக்கு அந்த பிராமணர் சொல்வார், மாமிசமும் மீனும் என்று சொல்வார். பகவான் புத்தர் சொல்வார், இல்லை பிராமணரே, மீனும் மாமிசமும் ஆமகந்தம் இல்லை என்று கூறுவார். ஆமகந்த என்ற அந்த சொல்லிற்கு அசுத்தம் என்று பொருள். நம்ம ஊர்களில் அதை கவுச்சி என்பார்கள். கிராமத்தில் கவுச்சி சாப்பிடுவீர்களா என்று கேள்வி கேட்பார்கள். அது மாதிரிதான் ஆமகந்தம் என்று உண்பீர்களா என்று, அந்த மீனும் மாமிசம் உண்பதை ஆமகந்தம் உண்பீர்களா என்று கேள்வி கேட்டிருப்பார் அந்த பிராமணர். பகவான் புத்தர் மீனும் மாமிசமும் உண்பது அசுத்தம் அல்ல என்று கூறுவார். மீனும் மாமிசமும் உண்ணாமல் இருப்பதால் ஒருவர் தூய்மை நிலையை அடைவதில்லை என்று பகவான் புத்தர் கூறுவார். மேலும் கசப புத்தருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் அவருக்கு அந்த ஆமகந்த என்ற பிராமணருக்கு உபதேசிப்பார். அதாவது கசப புத்தர் காலத்தில் திஸ்ஸ என்ற பிராமணரும் இதே கேள்வியை அந்த கசப புத்தரிடம் முன்வைப்பார். அதன் பிறகு அந்த கசப புத்தருக்கும் அந்த திஸ்ஸ பிராமணருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல்களில் நீண்ட விளக்கங்களை பகவான் புத்தர் சொல்லுவார். நான் அந்த இறுதி கட்டத்தில் அந்த முக்கியமான விஷயங்களை மட்டுமே கூறுகிறேன். அதாவது மீனும் மாமிசமும் உண்பது ஒருவரை அசுத்தப்படுத்தாது, மீனும் மாமிசமும் உண்ணாமல் இருப்பதால் ஒருவரை தூய்மைப்படுத்தாது, ஒருவருடைய பாவங்களை குற்றங்களை நீக்கிவிடாது என்று சொல்கிறார். மேலும் அதே போல ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பது ஒருவரை தூய்மைப்படுத்தாது, நீண்ட
ஜடைமுடிகளை வளர்த்து கொள்வதால் ஒருவரை தூய்மைப்படுத்தாது. நீண்ட முடியை வளர்த்து முடியை சுருட்டி பெரிய கொண்டையை இட்டுக்கொள்வதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. அதே போல முடியை மலித்துக் கொள்வதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. அதே போல அக்னி வழிபாடு என்ற நெருப்பை வழிபடுவதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. மேலும் அசுவமேத யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்களை செய்வதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. அதே போல மிருக தோள்களை, விலங்குகளின் தோள்களை ஆடையாக உடித்துக் கொள்வதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. வேதங்கள் ஓதுவதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. மேலும் காலநிலைகளை அடிப்படையாக வைத்து, அதாவது நீண்ட நேரம் கடுமையான வெயிலில் நிற்பதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. மழையில் நனைவதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை. குளிர்ந்த தண்ணீரில் மூழ்கி எழுவதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை என்று பகவான் புத்தர் கூறுகிறார். மேலும் தன்னைத்தானே, அதாவது தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளப்படும் தவங்களை செய்வதால் ஒருவர் தூய்மை அடைவதில்லை என்று பகவான் புத்தர் இவ்வாறு கூறுகிறார். தூய்மை அடைவது என்பது, ஒருவர் தூய்மை அடைவது என்பது ஐம்புலன்களையும் மனதையும் ஒழுங்குபடுத்தி யார் ஒருவர் ஒழுக்க வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களை தூய்மையை அடைகிறார்கள். அறியாமை, பேராசை, வெறுப்புணர்வை யார் நீக்குகிறார்களோ அவர்களை தூய்மையை அடைகிறார்கள் என்று பகவான் புத்தர் கூறுகிறார். அசுத்தம் என்பது அல்லது கவுச்சி என்பது, அது தூய்மையற்ற தன்மை என்பது, யார் ஒருவன் கொலை செய்கிறானோ அவனை தூய்மையற்றவன், யார் ஒருவன் மற்றவருடைய பொருட்களை திருடுகிறானோ அவனை தூய்மையற்றவன், யார் ஒருவன் தவறான காமச் செயல்களில் ஈடுபடுகிறானோ அவனை தூய்மையற்றவன், யார் ஒருவன் பொய் பேசுகிறானோ அவனை தூய்மையற்றவன், யார் ஒருவன் போதை உண்டாக்கக்கூடிய பொருட்களை உட்கொள்கிறானோ அவனை தூய்மையற்றவன் என்று பகவான் சொல்கிறார். இந்த இறுதியாக அந்த கசப புத்தருடைய காலத்திலும் சரி, அந்த பிராமணர் திஸ்ஸை என்ற பிராமணனும் சரி, கௌதம புத்தருடைய இந்த காலத்தில் அந்த ஆமகந்த என்ற பிராமணனும் சரி, பகவான் புத்தரின் போதனையை கேட்ட பிறகு சங்கத்தில் துறவற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பிக்குவாக சரணடைவார்கள். நமோ புத்தாய.